ஹதீஸ் 63. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்த சமயத்தில் ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவராக ஒரு மனிதர் பள்ளிக்குள் நுழைந்தார். பள்ளியினுள்ளே ஒட்டகத்தை படுக்க வைத்து பின்னர் அதனை கட்டினார். பின்பு அங்கு அமர்ந்திருந்தவர்களிடம், உங்களில் முகமது அவர்கள் யார் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மக்களிடையே சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். இதோ சாய்ந்து அமர்ந்திருக்கும் இந்த வெண்மை மனிதர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாங்கள் கூறினோம். உடனே அம்மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிபின் பேரரே என்று அழைத்தார். அதற்கு நபி அவர்கள், என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அப்போது அம்மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப் போகிறேன், சில கடினமான கேள்விகளையும் நான் கேட்கப் போகிறேன். அதற்காக நீங்கள் என் பேரில் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்றார். அதற்கு அவர்கள், நீர் விரும்பியதை கேளும் என்றார்கள். உடனே அம்மனிதர், உமதும் உமக்கு முன் இருந்தோரதும் இரட்சகன் மீது ஆணையாக கேட்கிறேன், அல்லாஹ் தான் உம்மை மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்பினானா என்றார். அதற்கு அவர்கள், அல்லாஹ் சாட்சியாக ஆம் என்றார்கள். அடுத்து அவர், அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு உம்மிடம் கேட்கிறேன், அல்லாஹ் தான் இரவிலும் பகலிலுமாக நாங்கள் 5 நேர தொழுகைகளை தொழுது வர வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார். அதற்கு அவர்கள், ஆம், அல்லாஹ் சாட்சியாக என்றார்கள். அடுத்து அவர், இறைவன் மீது ஆணையாக உம்மிடம் கேட்கிறேன், அல்லாஹ் தான் ஒவ்வொரு ஆண்டிலும் குறிப்பிட்ட இந்த மாதத்தில் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார். அதற்கு அவர்கள், ஆம், அல்லாஹ் சாட்சியாக என்றார்கள். அடுத்து அவர், இறைவன் மீது ஆணையாக உம்மிடம் கேட்கிறேன், அல்லாஹ் தான் எங்களில் வசதி படைத்தவர்களிடமிருந்து இந்த ஜக்காத் எனும் தர்மத்தை பெற்று எங்களில் வறியவர்களுக்கு நீர் அதனை விநியோகிக்க வேண்டும் என்று உமக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இறைவன் மீது சாட்சியாக என்றார்கள். உடனே அம்மனிதர், நீங்கள் இறைவனிடமிருந்து கொண்டு வந்தவற்றை நான் நம்பி ஏற்றேன் என்று கூறிவிட்டு, நான் எனது கூட்டத்தார்களில் இங்கு வராமல் இருப்பவர்களின் தூதனாவேன். நான் தான் திமாம் பின் சாலபா, அதாவது பனு சாத் பின் பக்ர் சகோதரன் என்றும் கூறினார்.